ஹோமம் செய்வது அது ஒன்று. இது ஒரு 2 சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் எத்தனை பார்த்தோம்? 5 பார்த்துருக்கோம். 5 விதமான யாகம் நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்தோம். இன்னும் ஒரு அடுத்தது யாகம் சொல்கிறார். இன்னும் நிறைய யாகங்களை பற்றி சொல்கிறார். ஒன்று வந்து ஆத்மசம்ய யோகம் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மசம்ய யோகம் அப்படிங்கிறது வந்து ஆத்மசம்ய யோகம்ங்கிறது ஹோமம் புலன் மற்றும் பிராணன்கள் அது வந்து எப்படி இருக்குது? ஞான ஒளி ஒரு அதாவது சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. அந்த பரமாத்மாவை தவிர வேறு எதுவுமே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம புலன்களால் செய்யக்கூடிய வேலைகளானாலும் சரி, மற்ற பிறவிகள் பிராணன்கள்னால் மற்ற பிறவிகள் இது ஒரு மிருகமோ பறவையோ பாம்போ புழுவோ பூச்சியோ இல்லை மனுஷனோ எதுவாக இருந்தாலும் எல்லா பிராணன்களுக்குள்ளேயும் கடவுளே இருக்கார். எல்லாமே ஆனந்தமயமானது. சத்துன்னா சத்தியமானது, சித்தம் உள்ளத்தில் இருப்பவர். அதே மாதிரி ஆனந்தமயமானவர். இந்த மாதிரி சச்சித் ஆனந்தமயமான ரூபமுடையவர் இந்த பரமாத்மா. அவரை தவிர வேறு எதுவுமே இதில் இல்லை. அதனால் இந்த லோகமே சந்தோஷம்தான். ஒருத்தர் வந்து அழுதா கூட இல்லை இவருக்கே வந்து அழற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தால் கூட சரி, அவர் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் பகவானோட செயல் தான், இட் இஸ் ஃபார் மை பெஸ்ட் அப்படின்னு இருந்துடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அதாவது இது வந்து கெடுதலாக இருக்காது, நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு நல்லது தான் இருக்கும் அப்படிங்கிற தாட்டு தானாகவே வரும். நிச்சயமாக பெஸ்ட்டாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தாட் நம்மளுக்கு வர்றது தானே இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுதான் வந்து ஆத்ம சம்ய யோகம் அப்படிங்கிறார். இது ரொம்ப கிரேட்டான விஷயம் அப்படிங்கிறார். இந்த மாதிரி வாழறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இன்னும் சில இதெல்லாம் யாகங்களாக செய்வாங்க. அது என்னென்னா திரவிய யாகம், திரவிய யஜ்ஞம் அப்படிங்கிறது. அப்புறம் தப்போ யஜ்ஞம், தபஸ் பண்ணுறது. சில பேர் போய் தபஸ் பண்ணுவாங்க. சில பேர் அஷ்டாங்க யஜ்ஞம், யோக யஜ்ஞம்னு அஷ்டாங்க யோக வடிவம் அந்த இதில் யாகம். இந்த அஷ்டாங்க யோக வடிவ யாகம்ங்கிறது என்ன? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் இதெல்லாம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணக்கூடிய யாகங்கள். அடுத்தது தாரணா, தியானம், சமாதி இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே செய்யக்கூடியது. சம்யமம் பேர் இந்த 3த்துக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான யாகங்கள் அப்படிங்கிறார். அப்புறம் ஸ்வாத்தியாய வடிவ யாகம். ஸ்வாத்தியாய வடிவ யாகம்ங்கிறது என்ன? ஞான யஜ்ஞம்னு பேர் இதுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா ரொம்ப தீவிர கொள்கையாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பகவானை தான் நமஸ்காரம் பண்ணுவேன். கட்டாயமாக வியாழக்கிழமை விரதம் இருப்பேன். திங்கக்கிழமை விரதம் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் இந்தந்த சுவாமிக்கு இருப்பேன். அஹிம்சையை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஹிம்சை பண்ண மாட்டேன் யாரையும். இப்படிலாம் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க.